வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாசிப்பயிறு உளுந்தம்பருப்பு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஈவினிங் டைம் கிட்ஸை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பயிர் வகைகள், தானியங்கள், சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கும் சரி நாமளும் சரி எல்லாமே அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பாசிப்பருப்பு வேறு, பாசிப்பயிறு வேறு. இது உளுந்து. உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடச்சிச்சின்னா, முழு உளுந்து கிடச்சின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை கிட்ஸெல்லாம் முழு உளுந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெள்ளை உளுந்தில் உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாசிப்பயிரும் உளுந்தும் சேர்த்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வேக வைக்க போகிறேன். ஊற வைக்கலை, எப்படியும் ஒரு 3லிருந்து 5 விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா வெந்துடும். பாசிப்பருப்பு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக 2 விசில் வைக்கணும். பாசிப்பருப்பு நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 3லிருந்து 5 விசிலுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஊற வைக்கலை அப்படின்னா கூடுதலாக ஒரு விசில் எடுத்துக்கோங்க. உளுந்து ரொம்பையும் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா வெந்துடக்கூடாது. பாசிப்பருப்பும் ரொம்பையும் வெந்துடக்கூடாது, மீடியமாக வெந்திருக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வேக வச்சுக்கோங்க. அது நல்லா வெந்து வரக்கூடிய சமயத்தில் நம்ம கொஞ்சமாக சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. இது நான் காலையில் பூரி செஞ்ச மாவு மீதி இருந்துச்சு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சரி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் பூரி தான் சுட போகிறேன், வேறு எதுவுமே செய்யலை. பூரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன், அவ்வளோதான். நான் சப்பாத்தி மாவு, பூரி மாவு இந்த மாதிரி மீதி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு செஞ்சுருக்கேன். நான் உங்களுக்காக 1 இல்லை 2 மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ரொம்பையும் ஹார்டாக இல்லாமல் ரொம்பையும் சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேய்ச்ச மாவை இந்த கிண்ணத்தில் இந்த மாதிரி பின்பக்கமாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப ஹார்டாகவும் அமைக்கிறக்கூடாது. அந்த கிண்ணத்தில் பட்டும் படாத மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் பாத்திரத்தில் தான் இதை வச்சு பொரிக்க போகிறோம். அப்போனா கிண்ணத்தோடு சேர்ந்தும் இருக்கக்கூடாது. கிண்ணத்தில் இருந்து அந்த மாவு விழுற மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கூடுதலாக நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பூரி தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் மாவு போட்டு பார்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா பொரிஞ்சிச்சு அப்படின்னாக்கி நம்ம அடுத்து செஞ்சு வச்சுருக்கதை அப்படியே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் கிண்ணத்துலேருந்து அப்படியே எடுத்து போட்டுட்டேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா கிட்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசித்து செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதும் நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பூரி ஹெல்த்தி கிடையாது, இருந்தாலும் அந்த ஸ்நாக்ஸ் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பூரி எண்ணெயில் செய்கிறது அப்படிங்கிறதுனால ஹெல்த்தி கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கும்போது நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மூழ்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பூரியை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவும் பூரி போட்டு அந்த எண்ணெயில் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா பூரி புஷ்ஷுன்னு வரக்கூடிய அளவுக்கு நல்லா எண்ணெயை கோதி ஊற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பூரியை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்ண ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பூரி என்ன செஞ்சாச்சு அப்படின்னா எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சுக்கோங்க. முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இது பெர்ஃபெக்டாக வரும். இதுக்கு நம்ம பூரியே சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ட்ரை, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு கிண்ண ஷேப்புக்கு கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸையும் இந்த மாதிரி எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மாவை இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போடலாம். அப்படி இல்லைன்னா டம்ளரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெய் பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பூரி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ரொம்ப நீங்கள் ஸ்டிஃபாக ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எண்ணெயை கோதி ஊற்றணும் அப்படின்னா பூரி நல்லா வெந்துடும். நான் மறந்து போய் இந்த அன்னக்கரண்டியில் ஊற்றிட்டேன். நம்ம நல்லா குழிக்கரண்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றினா தான் கோதி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா அன்னக்கரண்டியை மாற்றிக்கிடுதேன். எண்ணெயே விழலை, இதில் ஃபுல்லாகவே அந்த ஹோல் வழியாக வெளியில் போயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊற்ற ஊற்ற அந்த பூரி நல்லா என்ன செய்யும் அப்படின்னா பொரிய ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், கிண்ணம் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பூரி நல்லா வெந்திருக்கணும். 2 பக்கமும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பூரியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பூரி நல்லா வெந்துடுச்சு அப்படின்னாக்கி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு காமிக்கலை, கிளாஸில் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். கிண்ணத்தில் வச்சுருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிக்கிறேன். பூரி நல்லாவே சூப்பராக பொரிஞ்சிடும். டேஸ்ட் வந்து நமக்கு வேறு மாறவே மாறாது, எப்போவும் சாப்பிட்ற பூரி மாதிரி தான் இருக்கும். இப்போ இது மாவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற ஊற்ற அந்த மாவு நல்லா விரிவடையும். இப்போ வந்து உளுந்தப்பருப்பு நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க வளர வளர அவங்களுக்கு வந்து எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உளுந்தம்பருப்பு அப்படின்னாலே அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பழக்கணும். நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அந்த உளுந்து அப்படின்னாலே ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டோம். ஒரு 30+40 வர்றப்போ தான் அது வந்து நம்ம சாப்பிடணும், நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். அதே மாதிரி கிட்ஸுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன பிள்ளையில் இருக்கப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப உடனே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நல்ல உளுந்து வந்து நல்லா வெயிட் கெயின் பண்ணும் நமக்கு. இப்போ இது கூடவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துருக்கேன், கேரட் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பிடிக்குன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து மீதி எக்ஸஸாக இருந்தது நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தனியாக எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து வேர்க்கடலை. நம்ம ஈவினிங் டைம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கிட்ஸுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிர் செஞ்சு கொடுக்கலாம். வேர்க்கடலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஊற வச்சுருக்கேன் கடலையை ஊற வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. கடலை சூப்பராக வெந்துடுச்சு. ஈவினிங் நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு டீ கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேர்க்கடலை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து இது வெறும் பாசிப்பயிர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பயிரும் உளுந்தும் சேர்த்துருந்தோம். இது வெறும் பாசிப்பயிரை 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 3 விசிலிருந்து 4 விசிலுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல குலைவாக வேணும் அப்படின்னா கூடுதலாக தாராளமாக 2 விசில் அதிகமாக வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊற வச்சதை எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு சீக்கிரமே வெந்துடும். இது கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் பூ சேர்த்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து டீக்கு வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைகளோட ஆரோக்கியமும் நம்மளுடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜங்க் ஃபுட் அப்புறம் நொறுக்கு தீனி அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.